ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராதில் काव्य के रूप सेकेंड एसे தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்ப்பா. साहित्य शब्द की व्युत्पत्ति बताकर साहित्य की परिभाषा लिखिए और साहित्य के व्यापक और संकुचित अर्थ स्पष्ट कीजिए. இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கிய என்ற சொல்லோட சொற்பிறப்பியல். ஸோ எப்படி வந்து அந்த சொல் வந்து உருவானது, சாகித்யக்கு பரிபாஷை இலக்கியனா இலக்கியத்தோட டெஃபினேஷன், और साहित्य के व्यापक और संकुचित. व्यापकனா வந்து பார்த்தீங்கன்னா பரந்த மற்றும் குறுகிய அர்த்தங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கப்பா. பிரஸ்தாவனான முன்னுரை. மனுஷ एक सामाजिक प्राणी है. மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வாழும் ஒரு உயிரினன்றாங்க. अन्य प्राणियों से उसका स्थान काफ़ी ऊपर है. इसका प्रमुख कारण उसकी चिंतना शक्ति और तर्क शक्ति है. மற்ற உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா சற்று உயர்வாக இருக்குதுன்றாங்க. இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனை, மனிதனோட சிந்தனையும் பகுத்தறிவுன்றாங்க. வக் அந்நிய பிராணியோக்கே சமான் நையே, அவங்க மற்ற உயிரினங்கள் போல இல்லைன்றாங்க. மனுஷ தபி மனுஷ कहलाया जाएगा जब उसमें साहित्य और संगीत के प्रति रुचि हो. மனிதன் வந்து எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர் ஆகுறாங்கன்னா அவங்க இலக்கியத்துலேயும் சரி மியூசிக்லேயும் சரி ஆர்வம் இருக்கிறனால தான் மனிதர்கள் வந்து மனிதராக இருக்கிறாங்கன்றாங்க. சாகித்யக்கே பீனா சமாஜிகா ஓனா சம்பவ் நைஹே. இலக்கியம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வந்து நம்மளால் வாழ முடியாதுன்றாங்க. சமாஜ்கே பீனா சாகித்ய பி நை ஓ சக்தாஹே. சொசைட்டி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் வந்து உருவாக முடியாதுன்றாங்கப்பா. साहित्य को कभी हम मनुष्य से अलग नहीं कर सकते. இலக்கியத்திலிருந்து பார்த்தா மனிதன் வந்து எப்பொழுதும் நம்மளால் பிரிக்க முடியாதுன்றாங்க. साहित्य இலக்கியம். मनुष्य के जीवन में साहित्य का स्थान अद्वितीय है. அப்போ மனிதனோட வாழ்க்கையில் வந்து பார்த்தா இலக்கியத்துக்காக வந்து பார்த்தா ஒரு தனி இடம் இருக்குதுன்றாங்க. மனுஷன் அப்படி பாவனோங்கோ கபி சிப்பானா நையே ஜான்தாஹே. மனிதர்கள் வந்து பார்த்தா தங்களுடைய உணர்வுகள் வந்து அவங்களால மறைக்க முடியாதுன்றாங்க. வக் ஹர் ரூப் சி அப்படி பாவனாங்கோ பிரகட் கர் தேக்தாஹே. அவங்க ஒவ்வொரு விதத்துலேயும் வந்து பார்த்தா அவங்களோட உணர்வுகள் வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. சாகித்யकार अपने अनुभवों के आधार पर विभिन्न रचनाओं को सृजन करते हैं. எழுத்தாளர்கள் வந்து பார்த்தா அவங்களோட அனுபவத்தோட அடிப்படையில் தான் பல்வேறு படைப்புகள் வந்து பார்த்தா உருவாக்குறாங்க. साहित्यकार चाहे कवि हो चाहे लेखक, शैली शायद पद्य हो या गद्य, अनुभवों और भावों को बेशक देखते हैं. கவிஞராக இருந்தாலும் சரி, லேखकனா எழுத்தாளராக இருந்தாலும் சரிப்பா, ஒரு கவிதை அல்லது உரைநடை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவங்கள் மற்றும் உணர்வுகள் கலந்து தான் வார்த்தைகள் வந்து அவங்க உருவாக்குறாங்க. சாகித்யकार के आम जनता का मित्र होने का सही कारण है. எழுத்தாளர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு நண்பராக இருக்கிறாங்களாம். साहित्य हमारी मानसिक प्रतिक्रिया, अर्थात विचारों, भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है. साहित्यकार यही काम किया करते हैं. இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள், சன்கல்போன மன உறுதியின் வாத்தியோட வெளிப்பாடு தான் இலக்கியன்றாங்க. எழுத்தாளர்களும் வந்து பார்த்தா அவங்களும் இந்த பணியை தான் செய்கிறாங்கன்றாங்கப்பா. சாகித்ய சப்தி வியுபத்தி. அப்போ இலக்கிய சொல்லு வந்து எப்படி உருவானதுன்னு பார்க்கலாங்களா. ஆச்சாரிய கா கத்தன் ஹே. அறிஞர்களோட கூற்று பார்த்தீங்கன்னா சைத்திய பாவ் சாகித்யம்ன்றாங்க. அப்போது ஒரு சொல்லும் பொருளும் இணைந்து இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியன்றாங்க. இஸ் மத் கி அனுசார் சாகித்ய சப்த் கா அர்த்தே பாவ் சயித் ஓனா. இதோட கூற்றுப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா இலக்கியம் என்ற சொல்லோட அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வின் வெளிப்பாடு தான் நம்மளுக்கு வந்து இலக்கியன்றாங்க. सही शब्द के दो अर्थ निकलते हैं, साथ होना और हित यानी भलाई के साथ होना. சயி சப்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீனிங் வந்து இருக்குதுன்றாங்கப்பா. சாத் ஓனான வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்றாக இணைந்து இருக்கிறதுன்றாங்க. அனதர் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை தருதுன்றாங்க. प्रथम अर्थ के अनुसार जहाँ शब्द और अर्थ, विचार और भाव का आपस में सहभाव हो वही साहित्य है. அப்போது பிரதம் அர்த் அந்த முதல் வார்த்தையோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா சொல், அதோட பொருள், எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்றாக இணைகிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் வேர்டோட மீனிங்ன்றாங்க. दूसरे अर्थ के अनुसार साहित्य वही है जिसमें मानव हित का संपादन हो.
ரெண்டாவது பொருளோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை தருதுன்றாங்க. அங்கிரேஜி மே இஸ்ஸே அக்ஷரோं से बना हुआ मानते थे. அப்போ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இது வார்த்தைகளால் உருவானதுன்றாங்கப்பா. அரபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தை வந்து ஆத சிஷ்டாஹே மரியாதையும் கண்ணியத்தையும் தரக்கூடியதுன்றாங்க. ஜஹா ஷப்த் ஓர் அர்த் விச்சார் ஓர் பாகா ஆபஸ் में सहबा ओ वही साहित्य है. साहित्य वही है जिसमें मानव हित का संपादन हो. இங்கே வந்து பாருங்க ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையோட மீனிங், விசாரணை எண்ணம், அந்த உணர்வு ஒன்றோடு ஒன்றாக இணையதுன்றாங்க இலக்கியன்றாங்க. சாகித்ய வைஹி ஜிஸ்மே மானவ் இத்கா சன்பாதன் ஹோ. இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு நன்மையை தான் தருதுன்றாங்கப்பா. வியாபக் அத்மி சாகித்ய இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேரோ, அனதர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடாக பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பரந்த பொருளுடைய இலக்கியத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம்ப்பா. வியாபக் அத்மி சாகித்ய சமாஜ் இத்காஹே. அப்போ பரந்த பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் வந்து சொசைட்டிக்கு வந்து நன்மை தான் தருதுன்றாங்க. சாகித்யமே சமாஜ் இத்கே சாத் சாமாஜிக் ஆனந்த் கி பிரதன்தா ஓ தோஹி உசி சச்சா சாகித்ய மாந்தேஹேன். சமூகத்தோட நலனையும் மகிழ்ச்சியும் தரதான் உண்மையான இலக்கியன்றாங்க. ஷப்த் பண்டார் ஓர் அர்த்த பண்டார் இசிமே ஆத்தாஹே. சொல் களஞ்சியம், பொருள் களஞ்சியம் வந்து இதில் இருக்குதுன்றாங்கப்பா. சமாஜ் கி பலாயி के लिए जो भी बातें लिखी जाते हैं उसे व्यक्ति और समाज का लाभ अवश्य होता है. சமூக நலனுக்காக வந்து எழுதுறாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட பர்சனுக்கும் சமூகத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை தான் தருதுன்றாங்க. व्यापक अर्थ में साहित्य का मतलब है उसे कुछ ना कुछ लाभ समाज के लिए मनुष्य जाति के लिए अवश्य हो. அப்போ இந்த பரந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா மனித சமுதாயத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை தருதுன்றாங்க. பாவ் பிரதான் ஓ ஓர் பலாயி பிரதான் ஓ. அது வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமாகவும் நன்மை பூர்வமாகவும் நம்மளுக்கு வந்து தருதுன்றாங்கப்பா. வியாபக் அத்மி சாகித்யக்கே தோ பாகேன். அப்போ இந்த பரந்த பொருளோட இலக்கியத்தில் வந்து 2 டைப் இருக்குதுன்றாங்க. காவிய தூசரா சாஸ்திர. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காவியம், மற்றொன்று பார்த்தீங்கன்னா சாஸ்திரன்றாங்க. சாஸ்திரன்னா இந்த அறிவியல் நூல்கள்லான்றாங்கப்பா. காவிய உத்தேச சிக்காத்தையே. அப்போ காவியத்தோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுத்தருதுன்றாங்க. சாஸ்திர கா உத்தேசிய மனுஷங்கே மன்கோ பிரபாவித் கர்த்தாஹே. அப்போ சாஸ்திரத்தோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனோட மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குன்றாங்க. दोनों से मनुष्य जाति को अवश्य लाभ है. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மனித குலத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தருன்றாங்க. शब्द अर्थ और भाव से मनुष्य मन को प्रभावित करने के साथ साथ मनुष्य का लाभ प्रदान करने वाला சாதன் ஈ சாய்த்தேஹே. வார்த்தைப்பா அந்த வார்த்தையோட மீனிங் உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட மனசுக்கு வந்து நன்மை தருது தான் இந்த இலக்கியன்றாங்க. சங்குஜித் அத்மி சாகித்ய. அப்போ குறுகிய பொருளோட இலக்கியத்தை நம்ம வந்து பார்க்கலாங்களா. சங்குஜித் அத்மே பி சாகித்ய சமாஜ் இத்காஹே. அப்போ அந்த குறுகிய பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் வந்து சமூகத்திற்கு நன்மை தான் தருதுன்றாங்க. சமாஜ் கி பலாயி के लिए जो भी बातें लिखी जाती है उसे व्यक्ति और समाज का लाभ अवश्य होता है. இங்கேயும் பாருங்க சமூக நலனத்துக்காக வந்து எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட பர்சனுக்கும் சமூகத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை தான் தருதுன்றாங்க. காவியவோ யா சாஸ்திர சங்குச்சித் அத்மே பி சாகித்யம் சமாஜ் के लिए लाभदायक ही है. காவியமாக இருந்தாலும் சரிப்பா, சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, சொசைட்டிக்கு வந்து இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு வந்து நன்மையை தான் தருதுன்றாங்க. साहित्यकार अपनी आत्मसंतुष्ट भाव और अर्थ गंभीरता की प्रदर्शनी करने पर भी साहित्य दो समाज के लिए लाभदायक ही ठहरता है. எழுத்தாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மன நிம்மதிக்காகவும் உணர்வுகள் மற்றும் சிந்தனையின் மூலமாக எழுதினாலும் இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா பொது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மையை தான் தருதுன்றாங்க. शब्द अर्थ और भाव से मनुष्य मन को प्रभावित करने के साथ साथ मनुष्य को लाभ प्रदान करने वाला साधन ही साहित्य है. சொல்பா பொருள் மற்றும் உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தான் வந்து தருதுன்றாங்க இலக்கியம் வந்து. उपसंहारना कंक्लूजन. मनुष्य के जीवन को महाकाने वाले साधनों में साहित्य का स्थान சர்வ பிரதான் ஹே. மனுஷனோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அழகையும் இனிமையும் சாதனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்துக்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையானதுன்றாங்க. साहित्य के बिना मनुष्य में सामाजिक भावना कभी नहीं हो सकती है.
साहित्य के बिना मनुष्य में सामाजिक भावना कभी नहीं हो सकती है. இலக்கியம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து சமூக உணர்வு வந்து தெரிஞ்சுக்க முடியாதுன்றாங்க. साहित्य हमारी मानसिक प्रक्रिया अर्थात विचारों भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है. இலக்கியம் வந்து நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகள் மன உறுதி தான் बातों வெளிப்பாடு தான் இலக்கியன்றாங்க. मनुष्य के मन को अनेक बातें सिखाने के साथ समाज को भी सजीव रखने में साहित्य का स्थान सम्माननीय है. மனிதர்களோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து கற்றுத்தந்து அதோட வந்து பார்த்தீங்கன்னா சமாஜ் கோபி சஜீவ் ரக்னேமே சமூகத்தில் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா உயிர்ப்புடன் வச்சு சாಹಿತ್ಯಿಕ ஸ்தான் சம்மானினியே இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் மதிக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்குதுன்றாங்க. இன்னைக்கு நம்ம காவிய ரூப் செகண்ட் எஸ்ஏ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.